இந்த ஃபர்ஸ்ட் இது உங்களுடைய நேரம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. பிரைஸ் லார்ட். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய அந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி மூலியமாய் இந்த அதிகாலை ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட நம் சத்தியங்களுக்கு நேராக நம் சிந்தனையை திருப்புவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையிலே நன்றி நிறைந்த இருதயத்தோட உம்முடைய பாதப்படியில வந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, இதுவரை தப்புவித்தீர், இன்றும் தப்புவிக்கிறீர், இனிமேலும் தப்புவிப்பீர் என்ற பவுல் சொன்ன வாசகத்தின் பிரகாரமாக ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் இந்த காலை வேளையிலே ஒருமனப்பட்டு வந்திருக்கிறோம். அதிகாலை தோறும் நீர் எங்களுக்கு புதிய கிருபைகளை தருகிற தேவன், உம்மை வெளிப்படுத்துகிற நேரம் அதிகாலை என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து புரிந்து உங்க சமூகத்துல வந்து உம்மை துதிக்க ஆராதிக்க தேவனே நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தொடர்ந்து உமது நாமம் மகிமைப்படட்டும். நீங்க பேசுகிற சத்தியங்களை கேட்பதற்கு, வசனங்களை கேட்பதற்கு நீர் எங்களை வல்லமையாய் பயன்படுத்தி உங்க நாமத்தை உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம். சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழிநடத்தும்படியாக, எங்களை போதிக்கும்படியாக, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் விசுவாசத்தை பற்றிதான ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்க போகிறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். ஏனென்றால் விசுவாசம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். ஜெபம் எந்தளவு முக்கியமோ, ஆலயம் எந்தளவு முக்கியமோ, ஆராதனை எந்தளவு முக்கியமோ, நம்முடைய ஊழியம் எந்தளவு முக்கியமோ, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது எந்தளவு முக்கியமோ, அதுபோல விசுவாசம் என்பது இப்ப நம்ம சொன்ன இந்த எல்லா ஊழியத்திற்கும் அஸ்திபாரமே விசுவாசம் தான். நம்முடைய பெயரே விசுவாசிகள். ஆண்டவரை விசுவாசிப்பதன் வழியாக தான் நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அதான் வேத வசனமும் 1 யோவான் யோவான் 1:16 ஆகையால் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. எனவே இந்த விசுவாசம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அளவுல இருக்குது. எல்லாருக்கும் ஒரே அளவில் விசுவாசம் இருப்பதில்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற விசுவாசம், ஆண்டவர் கொடுத்த விசுவாசம் எல்லாருடைய உள்ளத்திலும் எல்லாருடைய ஆத்மாவிலும் ஒரே அளவாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. எப்படி ஒவ்வொருவரும் சாப்பிடக்கூடிய உணவு எப்படி வித்தியாசமா இருக்கிறதோ, அந்த உணவின் அளவு எப்படி வித்தியாசமா இருக்கிறதோ, ஒவ்வொருவருடைய நினைவுகள் எப்படி வித்தியாசமா இருக்கிறதோ, அது போல ஒவ்வொருவருடைய விசுவாசத்தின் அளவும் வித்தியாசமா இருக்கிறது. ஆனா அதை ஆண்டவர் தேவன் அதை ஒரு தவறாக பார்ப்பதில்லை. மாறாக அந்த விசுவாசத்தை அவர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்ம ஆண்டவரை விசுவாசிப்பத அவர் தேவன் கனப்படுத்துகிறார். நம்ம தேவனை எந்த அளவு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்மை ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நம்ம எந்த அளவு தேவனை விசுவாசிக்கிறோமோ அந்த அளவு நம்முடைய விசுவாசத்தையும் இன்னும் வர்த்திக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அவ்வளவு நல்ல ஆண்டவரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். முதலாவது விசுவாசம் என்பது நாம ஆண்டவரை எந்த அளவு நம்புவது என்பது அல்ல, அவர் நம்மை எந்த அளவு நம்பி நம்மிடத்தில் கொடுத்த பொறுப்புகளை அவர் நமக்குள் தக்க வைத்துக் கொள்கிறார் என்பதை பொறுத்துதான் இருக்குது. ஏனென்றால் விசுவாசம் என்பது நீங்களோ நானோ நமது திறமையினால், நமது முயற்சியினால், நமது படிப்பினால், நமது கல்வியினால், நமது ஞானத்தினால் தேவனை விசுவாசிப்பதில்லை. ஏன்னா விசுவாசம் என்பதே நமக்குள் கொடுப்பதே நம் தேவனாகிய கர்த்தர் தான். அதான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12:1 விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர் தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர் தான். அப்ப இப்படின்னு பார்க்கும்போது அந்த விசுவாசம் நமக்குள்ள கொடுக்கிறதே அவர் தான், நமக்குள்ள வைக்கிறதே அவர் தான். அப்ப யார் யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கணும், யார் யாரெல்லாம் தேவன் மேல அதிக அளவு அன்பு வைக்கணும், யார் யாரெல்லாம் தேவனை முழுவதுமாய் சார்ந்து வாழணும், இதெல்லாம் நாம சொல்லிக் கொடுக்கலாம், கற்றுக் கொடுக்கலாம். ஆனாலும் நம்ம கற்றுக் கொடுத்த பிரகாரமாக எல்லாருமே வருவாங்களான்னு பார்த்தா அது வாய்ப்பு குறைவுதான். ஏன்னா விசுவாசத்தை நமக்குள்ள துவக்குகிறதே அவர் தான். ஏன்னா விசுவாசம் என்பது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் வரமாக கொடுக்கிறார். அது யாரா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த இனமா இருந்தாலும் சரி, அவரை ஏற்றுக்கொள்வதற்காக. இப்ப நம்ம சுவிசேஷம் ஒரு மனிதனுக்கோ ஒரு சகோதரிக்கோ நம்ம அறிவிக்கிறோம். அந்த அறிவிக்கிற அந்த மனிதர் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு, அவரை
விசுவாசிப்பதற்கு அவருக்குள்ள விசுவாசத்தை அவரே முதலாவது ஆரம்பத்தை அவர் வைக்கிறார். அந்த ஆரம்பத்தின் விளைவாக அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொந்த இரட்சகராக அவருடைய பிள்ளைகளாய் மாறுறாங்க. பிறகு ஆலயத்துக்கு சென்று, சபைக்கு சென்று அங்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியத்துல வளர்ந்து 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 தேவன் வரமாக கொடுத்த விசுவாசம் இயேசு கிறிஸ்து வரும்போதோ அல்லது இவர்கள் மரித்து பரலோகம் போவதற்கு முன்பதாகவோ அந்த விசுவாசம் கனியாக மாற வேண்டும். இதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். விசுவாசம் என்பது முக்கியம். அதனாலதான் நீங்க நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆவியின் கனியில விசுவாசத்தை பார்க்க முடியும், ஆவிக்குரிய வரங்களிலே விசுவாசத்தையும் பார்க்க முடியும். ரெண்டுத்திலுமே விசுவாசம் இருக்கும். ஆனா ரெண்டுமே ஒண்ணுன்னு சொல்லி நிறைய பேர் போதிக்கிறாங்க. இல்ல, ரெண்டும் வேற வேற. ஏனென்றால் கனி என்பது நாம் ஆண்டவருக்கு கொடுப்பது, வரம் என்பது அவர் நமக்கு கொடுப்பது. வரம் என்பது அவர் நமக்கு அருளும் ஈவு, அதாவது அவர் கொடுக்கிற பரிசு, கிஃப்ட். ஆண்டவர் கொடுக்கிற கிஃப்ட். அப்ப கிஃப்ட் என்றால் தேவன் அவருக்கு யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அவர் தான் கொடுப்பார். இப்ப நாம ஒரு கிஃப்ட் கொடுக்குறோன்னா நம்ம யாருக்கு கொடுக்கணும், நாம என்ன டிசைட் பண்றோமோ அதை தான் நாம கொடுப்போம். அவங்க கேட்கறத நம்ம கொடுக்க மாட்டோம். அதுதானே உண்மை. அது போல இந்த கிஃப்ட் ஆகிய இந்த விசுவாசத்தை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் நாம் ஒவ்வொருவரும் மாறுவதற்காக அவர் முதலாவது கிஃப்டாக கொடுக்கிறார். அந்த கிஃப்டை வேத வசனத்தின் ஊடாக அந்த விசுவாசம் நாம் தான் வளர்க்க வைக்க வேண்டும். வசனத்தின் வழியாக, ஆண்டவரோடு இருக்கிற உறவின் வழியாக, ஆண்டவரோடு இருக்கிற அந்த சத்தியத்தின் பாதையில நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசம் வளர்ந்து ஆண்டவர் வரமாக கொடுத்த விசுவாசம் அவர் வருகையில் கனியாகிய விசுவாசத்தை நாம் கொடுக்க வேண்டும். அததான் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும் நாளிலே விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா என்ன சொல்ல வராரு, நான் வரும்பொழுது நான் கொடுத்த விசுவாசம் ஜனங்கள் கிட்ட இருக்காது. இப்பவே நீங்க பாருங்க, இப்பவே இருக்கிற மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ் நீங்க பாருங்க, விசுவாசம் என்பதே இல்லை. ஏதோ சபைக்கு வராங்க, போறாங்க, பாட்டு பாடுறாங்க, துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, காணிக்க போடுறாங்க, ஆமைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. விசுவாசம்னா அன்னைக்கு இருந்த ஒரு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு 30 வருஷம் 25 வருஷம் முன்னாடி வாழ்ந்த மக்கள், அன்னைக்கு இருந்த அந்த ஃபெய்த், அந்த விசுவாசம் இன்னைக்கு இப்ப இருக்கிற தலைமுறைக்குள்ள இருக்குதான்னு பாத்தீங்கன்னா இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்குள்ள விசுவாசமே எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமா இருக்குதுன்னா, எதையாவது ஒரு விஷயத்த சார்ந்து வாழணும், யாரையாவது ஒருத்தர் சார்ந்து வாழணும். அவங்க கொடுப்பாங்களா, இவங்க செய்வாங்களா, இவங்களுக்கு இதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நீங்க அப்படி போயிடுச்சு. அப்பெல்லாம் அப்படி இல்லை. அப்பெல்லாம் மனுஷங்களை சார்ந்து வாழாம தேவனை மட்டுமே சார்ந்து வாழ்ந்தாங்க. யார்கிட்டயும் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லல. அப்படி சொன்னாலும் கர்த்தர் தான் கொடுப்பார் என்கிற விசுவாசத்துல வாழ்ந்தாங்க. இப்ப நமக்கு என்னன்னா, விசுவாசம் என்பது ஏதோ தேவைகளுக்காக தான் நம்ம ஆண்டவரை தேடுவதை போலதான் இன்னைக்கு இருக்கிற விசுவாசம் இருக்குது. இன்னைக்கு இன்னைக்கு மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட அவங்க வருவது ஏன் வரீங்கன்னு கேட்டு பாத்தீங்கன்னா, அவர்களுடைய தேவைகள் ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு ஒரு வியாதி இருக்கிறது, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, எனக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு வறுமை இருக்கிறது, வருத்தம் இருக்குது, எனக்கு அந்த பண தேவை இருக்கிறது. ஸோ இதெல்லாம் நீக்கிறதுக்காக தான் ஆண்டவர்கிட்ட நான் விசுவாசிக்கிறேன். ஆனா தேவன் நம்ம தேவைகளை கட்டாயம் சந்திக்கிறார். அதுல எந்த அளவும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ஆண்டவர் கொடுத்த விசுவாசம் தேவைகளுக்காக மட்டும்தான் வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் பயன்படுத்தினார்களா என்று முழுவதுமா நம்ம பார்த்தோம் என்றால் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான். அவனுக்கு என்ன தேவை இருந்தது யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மள மாதிரி சொல்ல வரேன். இப்ப நம்மள மாதிரி ஏதோ பண தேவை போல இருந்தது. ஏன்னா அவன் வந்து அவன் அழைக்கும் போது அவன் ஆல்ரெடி செல்வ சீமான். அவனுடைய சொத்து பூமி தாங்க கூடாததா இருந்தது. ஆனாலும் ஏன் ஆண்டவர் விசுவாசித்தான்? அவர் வார்த்தைக்கு நம்பிக்கை, அவர் வார்த்தையை விசுவாசிச்சான். ஆண்டவர் செய்வார் என்பதை விசுவாசிச்சான். 100வது வயசுல குழந்தைய கொடுப்பார்னு விசுவாசிச்சான். எதற்காக அந்த குழந்தை அவர் வந்து கடைசி குழந்தை இல்லாம சாகணும் அப்படி இல்லை. ஏன்னா ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தானே. ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தா 75 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. அப்பெல்லாம் ஃபீல் பண்ணாத ஆளு 75 வயசுக்கு மேல அவர் ஏன் கவலைப்படணும்? நம்ம 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 வந்து யோசிச்சு பாருங்க. ஏன்னா தன்னுடைய வாழ்நாள்ல 75% குழந்தை இல்லாமே வாழ்ந்துட்டார். அதற்கப்புறம் குழந்தை பிறப்பதற்கும் வாய்ப்பு கிடையாது. அப்ப இந்த இடத்துலதான் விசுவாசம் வந்து ஆப்ரேட் ஆகணும். ஆனா ஆப்ரேட் ஆச்சான்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஆப்ரேட் ஆச்சு. ஆனா போக போக பாருங்க, அவங்களோட மனைவி வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆகார் மூலியமாக இஸ்மவேல் வந்து அவனால ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாம் செய்த ஒரு சிறிய தவறினாலே அந்த விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சதுனாலே
இன்னைக்கு உலகத்துக்கே இஸ்மவேல் சந்ததி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கிறாங்க. உலகம் முழுக்க 3ல ஒரு பகுதி அவங்க தான் முஸ்லீம் மக்கள் தான். அன்னைக்கு ஆபிரகாம் ஆரம்பத்துல இருந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் அவருக்கு இருந்துச்சுன்னா, இன்னைக்கு இந்த சந்ததி வர வேண்டிய அவசியமே கிடையாது. முஸ்லீம் மக்கள் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா, அவர் விசுவாசத்துல இருந்தாலும் அவங்க மனைவி இல்ல. அதான் முக்கியம். ஆரம்பத்துல அவர் வார்த்தையை கேட்டு அவங்களும் விசுவாசத்துல தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா போக போக விசுவாச தேய்மானம் வருது. கொஞ்சம் அப்படியே இன்னும் நம்ம குழந்தை இல்லையே, குழந்தை இல்லையே, குழந்தை இல்லையே. எப்ப ஃபீல் பண்ற வயசு பாருங்க. 80 வயசுல ஃபீல் பண்ற வயசா? யோசிச்சு பாருங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார், "இன்னும் இல்ல. அப்ப நாமளா ஒரு முயற்சி பண்ணலாம்." அதான் நம்முடைய முயற்சியின் வழியாக விசுவாசத்த நம்ம வளர்க்க பார்க்கிறோம். நம்முடைய முயற்சியின் வழியாக எதாவது செஞ்சு பார்க்கிறோம். ஒண்ணும் நடக்காது. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். பிறகு ஆண்டவரும் ஆகார் மூலியமாய் செய்த தவறினாலே, ஆண்டவரும் ஆபிரகாமிடத்தில் அவர் 13 ஆண்டுகள் பேசாமல் இருந்தார். பிறகு 99வது வயசுல அவனுடைய 99வது வயசுலே ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல மறுபடியும் அவனுக்கு தரிசனமாகி, "நீ உண்மையா இரு, உத்தமனா இரு" அப்படின்னு சொல்லி, அவனுக்கு 100வது வயசுல கரெக்ட்டாக அவனுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது. இவருடைய பிறந்த நாளும், ஈசாக்கினுடைய பிறந்த நாளும் ஒரே பிறந்த நாள். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பார்த்தீங்களா? அதுதான் கர்த்தர் அழகா கர்த்தர் ஒரு வார்த்தை குடுத்தார்ன்னா, அந்த வார்த்தை நம்ம கடைசி வரைக்கும் விசுவாசிப்பது என்பது நிச்சயமா ஒரு கடினமான ஒரு காரியம் தான். ஆனா ஆண்டவர் அதத்தானே எதிர்பார்க்கிறாரு. ஏன்னா அவர் கொடுத்த விசுவாசம், என் பிள்ளை என்ன கடைசி வரைக்கும் விசுவாசிப்பாங்களா என்பத அவர் எதிர்பார்ப்பது தப்பு இல்லையே. ஆனா இன்னைக்கு நடக்கிற சூழ்நிலை என்ன பாருங்க. இன்னைக்கு நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய சூழ்நிலையை பொறுத்து தான் நம்முடைய விசுவாசத்த நம்ம அளவிடுகிறோம். அப்படி கிடையாது. சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம். நம்முடைய சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கலாம். நம்முடைய சூழ்நிலை மோசமாக இருக்கலாம். நம்முடைய சூழ்நிலை அது மாறிக்கிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்க. இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு ஒரு மாரி சூழ்நிலை இருக்கும். நாளைக்கு வேற மாரி இருக்கும். அடுத்த வாரம் வேற மாரி இருக்கும். அடுத்த வருஷம் வேற மாரி இருக்கும். ஆனா விசுவாசம் மாறாதது. விசுவாசம் மாறக்கூடாதது. அது மாற்றப்பட முடியாதது. அததான் ஆண்டவராகிய தேவன் நம்மகிட்ட சொல்றார். அப்ப விசுவாசம் என்பதை இன்னைக்கு நம்ம ஒரு 2 பேருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம். மார்க் 5ஆம் அதிகாரத்துல அ அவர் 2 பேருடைய விசுவாசம். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய விசுவாசம், எவிருவினுடைய விசுவாசம். இந்த 2 பேருடைய விசுவாசத்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பைபிள்ல அழகாக பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆமா. அ மார்க் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து அ நம்ம கடைசி வசனம் வரைக்கும் நான் வாசிக்கலாம். இப்ப நமக்கு அத 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 நம்ம வாசிக்க நேரம் இல்ல. நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க. வீட்ல போய் பொறுமையா வாசிங்க. அந்த முதல் 2 வசனத்த மட்டும் நான் வாசிக்கிறேன். மார்க் 5, 22, 23. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும். அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஆமேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த சம்பவம் எல்லாம் நம்ம எல்லாருமே வாசிச்சிருக்கிறோம். நம்ம எல்லாருமே இந்த பகுதியில இருந்து நம்ம கேட்காத பிரசங்கம் கிடையாது. நிறைய செய்திகளை கேட்டிருப்போம். ஆனா இன்னைக்கு ஆவியானவர் ஒரு வித்தியாசமான கோணத்திலே அவர் வெளிப்பாடோடு தேவன் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம். நல்ல ஒரு இது நல்ல ஒரு பெரிய ஒரு அற்புதம். ஒரே அற்புதத்துக்குள்ள இன்னொரு அற்புதம். அதான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, விசுவாசத்த தான் தேவன் இந்த இடத்துல முக்கியத்துவப்படுத்துவத நம்மால இந்த இடத்துல நாம வந்து எத பார்க்கிறோம்? எவருவின் மகள் உயிரோடு எழுந்துட்டா. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகமாயிட்டா. அதத்தான் பார்க்கிறோம். ஆனா, அந்த 2 அற்புதங்கள் நடைபெறுவதற்கு உள்ள இருக்கிற மிகப்பெரிய விசுவாசத்த நம்ம யாருமே பார்க்க தவறி விடுகிறோம். இன்னைக்கு அததான் ஆண்டவர் உள்ள இருந்து எடுத்து பொக்கிஷமா நமக்கு காட்ட விரும்புகிறார். இன்னைக்கு அவங்க கிட்ட மட்டும் இல்ல. இன்னைக்கு நம்மகிட்டயும் ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலியமாக நம்மோடு அவர் பேசுகிறார். நிச்சயமா உங்களோட விசுவாசத்தை தேவன் வர்த்திக்க பண்ணுவாராக. தொடர்ந்து நீங்க ஒருமனத்தோடு அ அ சிந்தைகளை ஒருமுகப்படுத்தி வேத வசனத்துக்கு கீழ்ப்படியுங்க. கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய அப்ப அவருடைய அடையாளமே, அவருடைய முகவரியே என்னது? அவர் யாரு? ஜெப ஆலய தலைவர். அன்றைக்கு யூதர்களுக்கு ஒவ்வொரு பட்டணத்திலும் ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. சினகாக் என்று சொல்லுவாங்க. சினகாக் ஜெப ஆலயம். அந்த ஜெப ஆலயத்திற்கு ஆசாரியர்கள் இருப்பாங்க.
ஆசாரியர்கள் வந்து ஆராதனை முறைமைகள், பலி பலி முறைமைகள் எல்லாம் செய்வாங்க. ஆனா இவங்க எல்லாருமே ஜெப ஆலய தலைவர்கள் வந்து இவங்க வந்து ஆன்மீக பணியில இருந்தாலும், அந்த ஆலயம் முழுக்க அன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுல இருந்தது. அப்ப அந்த அரசாங்க கட்டுப்பாட்டுல அரசு துறை அதிகாரிகளாக அந்த ஜெப ஆலயத்துக்கு நிறைய தலைவர்களை அரசாங்கம் வச்சிருந்தாங்க. ஏன்னா, அங்க உள்ள பணங்களை நிர்வகிப்பதற்காக இன்னைக்கு எப்படி எங்க இந்தியாவுல இந்து அறநிலையத்துறை, அது மாரி அன்றைக்கு அது மாரி ஜெப ஆலயத்திற்குன்னு ஒவ்வொரு தலைவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பெரிய பெரிய சபையில பார்த்தோன்னா, கமிட்டி மெம்பர்ன்னு சொல்லுவாங்க. கமிட்டி மெம்பர், குழு உறுப்பினர், சேகர குழு உறுப்பினர். இந்த பாரம்பரிய சபையில நீங்க பார்க்க முடியும். சிஎஸ்சி சர்ச்சுலலாம் வரும். அதுபோல இவர் வந்து ஒரு ஜெப ஆலய தலைவன். அப்படின்னா என்னன்னா, இவருடைய அடையாளமே போடப்பட்டு, இவரும் ஆலயத்துல ஒரு பகுதி ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா, அவர் பேரு எவரின்னு இப்ப பைபிள்ல போடப்பட்டிருக்கு. இப்ப ஆண்டவர் படகுல இருந்து இறங்குறாரு. அங்கருந்து ஏறி ஆமா இந்த பக்கம் வராரு. வந்த உடனே கூட்டம் வருது. பாருங்க கடலோரத்தில் இருந்தபோது, திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இப்ப திரளான கூட்டம் வந்தத இந்த பைபிள்ல முக்கியத்துவப்படுத்தல. அந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தன் வந்து கால்ல வந்து விழுறான். அதத்தான் இன்னைக்கு பைபிள் ஃபோக்கஸ் பண்ணுது. அப்ப கால்ல வந்து விழுகிறவன் யாரு? வியாதியஸ்தனா? பலவீனப்பட்டவனா? கஷ்டப்படுறவனா? அப்படின்னா இல்ல. அவன் நல்லா தான் இருக்கிறான். அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் சமுதாயத்துல நல்ல பெரிய அந்தஸ்து உள்ளவன். இத விட முக்கியம் ஆன்மீக பணியில இருக்கிறான். அ அ அ ஏன்னா அவனும் ஜெப ஆலய தலைவர். ஜெப ஆலயத்திற்கான ஒரு முக்கிய ஊழிய பொறுப்புகளில இருக்கிறான். ஆனா அவனுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதுதான் இங்க நாம வந்து நாம வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான காரணம் என்னன்னா, அவருக்கே இந்த ப்ராப்ளம். ஜெப ஆலய தலைவன். அவன் வந்து பண்ணாத ஜெபம் இல்ல. அவன் பண்ணாத ஆராதனை இல்ல. அப்ப ஆலயத்துல அவன் வந்து ஜெபிக்காம இருந்திருப்பானா? அங்க வ அங்க வர மக்கள் கிட்ட ஜெபிக்க சொல்லாம இருந்திருப்பானா? அங்க வர ஆசாரியர் அந்த சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டர் இருந்திருப்பார்ல. அந்த பாஸ்டரும் பிரேயர் பண்ணியிருப்பார்ல. அப்ப இவ்ளோ பிரேயர் நடந்தும் ஆனாலும் அவங்க மகளுக்கு சுகம் அடையவில்லை. வசனம் சொல்லுது, "என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள்." டேய் அப்பா! அப்ப தன்னுடைய மகள் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள். மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள். அப்படின்னா, அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும். அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும், மிகவும் வேண்டிக் கொண்டார். அப்படின்னா ஆண்டவர் வருந்தி கட்டினார். ஏன்னா ஏன்னா அங்க முன்னாடி வசனம் வந்து பாதத்துல விழுந்துட்டான். அங்க பாருங்க பாதத்தில் விழுந்துன்னு சொல்லி ஒரு செமிகோலன் போட்டிருக்கும். அப்படின்னா பாதத்தில் விழுந்துகிட்டு தான் பேசுறாரு. ஆண்டவருடைய கால்ல விழுந்துட்டு, அங்க பாருங்க அந்த கடலோரத்துல திரளான மக்கள் இருக்கிறாங்க. எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. கூட்ட மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க. அப்ப இவன் வந்து ஒரு பெரிய போஸ்ட்ல ஏன்னா சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து மிக்கவன். ஒரு நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு பதவியில இருக்கிறாரு. ஆனா அவர் இயேசுவின் கால்ல வந்து விழுந்து, "என் மகள எப்படியாவது காப்பாத்துங்க ஏசப்பா. ப்ளீஸ் ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீட்ல வந்து என் பொண்ணு மேல உங்க கைகள வைங்க. அப்பதான் அவ வந்து நெறைய ஆரோக்கியம் அடைவா, சௌக்கியம் அடைவா. ப்ளீஸ் ஆண்டவரே" அப்படின்னு இப்ப நாம பேசுற மாரி கெஞ்சறான். அத வந்து எல்லாரும் சுத்தி உள்ள மக்கள் அவன் அப்ப பாருங்க, அவனுக்கு நம்ம சுத்தி உள்ள மக்கள் என்ன நினைப்பாங்க, பார்ப்பாங்க. அது அவனுக்கு பெருசா தெரியலைங்க. என் பொண்ணு சுகமாகணும் அவ்வளவுதான். அப்படி நினைச்ச உடனே உடனே ஆண்டவர் என்ன பண்ணாரு பாருங்க. அவர் அவனோடே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. ஓகே. அவனுடைய விசுவாசத்த கனப்படுத்துறார். இங்கதான். அப்ப அவனுடைய விசுவாசம் என்ன பாருங்க. ஆண்டவரே, நீங்க என் வீட்டுக்கு வந்து, என் மகள் மேல உங்க கைகள வைத்து நீங்க ஜெபியுங்க. அப்பொழுது அவள் பிழைப்பாள். இதுதான் அவனுடைய விசுவாசத்தின் அளவு. யாருடைய விசுவாசத்தின் அளவு? எவருவினுடைய விசுவாசத்தின் அளவு எதுன்னா, ஆண்டவர் என் வீட்டுக்கு வரணும். மரண அவஸ்தையா படுக்கையில இருக்கிற என் மகள் மேல அவருடைய கைகள வைக்கணும். அவர் பிரேயர் பண்ணா, என் மகள் சாரி என் மகள் அவளுக்கு ஆரோக்கியம் அடைஞ்சிரும். அவ நல்லாயிடுவா. அப்படிங்கிறது எவருவினுடைய விசுவாசம். பைபிள்ல பாருங்க ஏராளமான மக்கள் ஆண்டவரை விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டத நம்மால பார்க்க முடியும். ம். அ அ மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்த பத்தி ஆண்டவர் பெருமையா பேசுறார். நூற்றுக்கு அதிபதி. இங்க இருக்கிற எவரு வந்து இங்க இருக்கிற எவரு வந்து யூதன். அவன் ஒரு யூதன். அதனால அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா அங்க வர்றவன் வந்து ரோமன். ஏன்னா அன்னைக்கு ராணுவங்கள் எல்லாமே ரோமர் கட்டுப்பாடு, ரோம ராஜ்யத்துக்குள்ள தான் உலகமே அன்னைக்கு இருந்தது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் முழுக்க ரோமர்களுடைய கட்டுப்பாட்டுல. ஏன்னா இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்களும் ரோமர்கள் தான். அப்ப 100க்கு அதிபதி அப்படின்னா அவன் ஒரு மிகப்பெரிய ராணுவ தலைவன். 100 பேர் கொண்ட படைவீரர்களுக்கு தலைவன் தான் 100க்கு அதிபதி.
அந்த 100க்கு அதிபதி அவன் வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் சொஸ்தமடையும்படி இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்கிறான். இயேசு நான் வரேன்னு சொல்றேன், நான் வந்து உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்றாரு. ஆனா இவன் சொல்றான், நீங்க வருவதற்கு எங்க வீடு பாத்திரம் இல்ல ஆண்டவர், நீங்களாம் உங்களோட கால்ல வைக்கிற அளவுக்கு என் வீட்டுக்குள்ள அதுக்குள்ள தகுதி கிடையாது. நீங்க இங்க இருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வீட்டுல இருக்கிற வேலைக்காரன் சொஸ்தம் அடைவான். அதை பார்த்த உடனே இயேசுக்கு ஆச்சரியப்படுறாச்ச, இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நான் பார்க்கல, பாத்தியாப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு பின்னாடி இந்த சீசர்களை பார்த்து பேசுறாரு. அப்ப அங்க அவனுடைய விசுவாசம் என்ன? நீங்க இங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், என் வீட்டுல வேலைக்காரன் சொஸ்தம் அடையும். ஆனா அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுது. நீ போ, உன் வேலைக்காரன் சொஸ்தம் அதே மாதிரி இவன் போறான். உடனே அந்த அந்த வீட்டுல இருந்து வேலைக்காரங்க அங்க போறான். பார்த்தா வேலைக்காரன் வந்து என்னது சொஸ்தமாயிட்டு அவன் ரெடியாகி உட்காந்துருக்கான். அதே போல நீங்க பார்த்தா என்னது அந்த 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரை தேடி வராங்க. ஐயரே எங்கள் சுகமாக்குன்னு சொல்லி. அப்ப ஆண்டவர் சொல்ற, நீங்க போங்கன்னு சொன்னார். உடனே அந்த ஆண்டவர் வார்த்தை போங்கன்னு சொன்ன உடனே அந்த விசுவாசத்தை ஆண்டவர் அவங்க அப்படியே அது மாதிரி அப்படியே போறாங்க அவங்க. என்ன இது ஆண்டவர் வருவார்னு பார்த்தா இவரு நமக்கு நம்ம மேல ஜெபம் பண்ணி கை வேலை ஜெபம் பண்ணுவாரு, நமக்கு அற்புதம்லாம் நடக்கும்னு பார்த்தா இவர் என்ன திரும்பி என்ன அமுச்சு விடுறாரு அப்படின்னு யாரும் நம்மள மாதிரி புலம்பல. அவங்க திரும்பி போனாங்க, போற வழியிலே குஷ்டம் எல்லாம் சரியாச்சு. அதுல ஒருத்தன் வந்து தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாதத்துல விழுந்தான். 9 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க. எங்க போனாங்கன்னு தெரியல. ஆண்டவரே அந்த மீதி 9 பேர் எங்கேன்னு கேட்கிறாரு. அப்ப இந்த இடத்துல எவரிவினுடைய விசுவாசம், ஆண்டவராகிய தேவன் என் வீட்டுக்கு வரணும், என் மகள் மேல தன்னுடைய கைகளை வைக்கணும், ஜெபிக்கணும், அப்பதான் என் மகள் ஆரோக்கியம் அடைவாள், பிழைப்பாள் அப்படின்னு அப்படின்னு இவன் விசுவாசிக்கிறான். இப்ப ஆண்டவரை கூட்டிட்டு போறோம். அங்க பார்த்தா ஒரு திரள் கூட்டம். இல்ல கூட்டம் எப்பொழுதுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்க வந்து ஒரு திரள் கூட்ட மக்கள் அவரை பார்க்க, அவர்கிட்ட அற்புதம் பெற்றுக்கொள்ள, அவரை தேட, அவரை வந்து எப்படி இருக்கிறான்னு பார்க்கறது. ஏன்னா அன்னைக்குள்ள நியூஸ்ல இவரை பத்தி அதிகமான செய்திகள் பரவுது. எங்க பார்த்தா பிரேக்கிங் நியூஸாவே ஆண்டவர் இருக்கிறாரு. ஆமா, இந்த ஊர்ல பார்த்தா இவரை பத்தி பேசுறாங்க, அந்த ஊர்ல பார்த்தா இவரை பத்தி பேசுறாங்க. மக்கள் மட்டுமா பேசுறாங்க, அங்க உள்ள அரசாங்கமும் இவரை பத்தி தான் பேசுது. பரிசேயரும் இவரை பத்தி தான் பேசுறாங்க, சதுசேயரும் இவரை தான் பத்தி பேசுறாங்க, வேத பாரகர் பேசுறாங்க, ராஜ்யத்துல இருக்கிற அந்த ஏரோது மன்னன் பேசுறான், பிலாத்து பேசுறாங்க. அப்ப அன்னைக்கு இவர் செய்த ஊழியத்துல 3 வருஷமும் அன்னைக்கு வந்து அரசாங்கத்தையும் கதிகலங்க வச்சாரு, பொதுமக்களையும் கதிகலங்க வச்சாரு. அந்த அளவு இவர் செய்த ஊழியங்கள் அவ்வளவு வல்லமை மிக்க ஊழியமா இருந்தது. எனவே அப்ப அவரை பார்ப்பதற்கு ஒரு கூட்டம் மக்கள் எப்பொழுதுமே அவர் எந்த ஊருக்கு போனாலும் அவரை பார்க்கறதுக்கு இயேசு வரார், இயேசு வரார், அவரை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் போகுது. அது போல இந்த இடத்துல வருகிறாங்க, திரளான கூட்டம் வருது, நெருக்குறாங்க. இப்ப இவனுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீலிங் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. இப்ப அந்த இடத்துல எவருவை போல நீங்களும் நானும் இருந்தா நம்ம மனசு எந்த அளவுக்கு பதைக்கும் என்பதை சற்று யோசித்து பாருங்க. என் பொண்ணு வீட்டுல உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறா. இங்க நான் இயேசு கிறிஸ்துவ கூட்டிட்டு போறேன். அங்க போற வழியில ஒரே கூட்டமா இருக்குது. அவரை கூட்டிட்டு போக முடியல. திரள் கூட்டம் மக்கள் நெருக்குறாங்க அவரை. ஆனா இவரை வந்து கூட்டிட்டு போக முடியல. இவனுக்கு ஒரே ரொம்ப அவஸ்தையா இருக்குது. ஐயோ, இப்படின்னு தெரிஞ்சா நான் நேத்தே வந்திருப்பேனே. இல்லைன்னா முந்தா நேத்தே அவரை வந்து நான் அங்க போய் அவர் இருக்கிற ஊர்ல போய் நான் என்ன பண்ண, நானே எடுத்து கழுதை எடுத்துட்டு போய் அவர் அழகா உட்கார வச்சு கூட்டு வந்திருப்பேனே. இப்ப இவ்வளவு கூட்டமா இருக்குது. என்னைக்கு இல்லாத அளவுக்கு இன்னைக்கு இவ்வளவு கூட்டம் இருக்குது. இப்ப நம்மள யோசிப்போமா இல்லையா? அழகா நம்ம ஈஸியா நம்ம கொழும்புக்கு போயிடலாமே. அங்க போறது இவ்வளவு டிராபிக் ஜாமா இருக்குது. எப்படி போறது? அடடா! இப்ப நம்ம நேரம் பார்த்து இவ்வளவு கூட்டமா இருக்குது. அப்படின்னு நம்ம எவ்வளவு பதைக்கும் நமக்கு. இப்ப நம்ம ஒரு ஆம்புலன்ஸ்ல ஒருத்தர் நம்ம கூட்டிட்டு போகும்போது ஒரே டிராபிக்கா நிக்குது வண்டி. ஃபுல்லா டிராவல்ஸ். இந்த ஹேட்டன்லாம் ஃபுல்லா டிராஃபிக் இது அப்படின்னு நிக்கும். அது மாதிரி ஃபுல்லா நின்னுக்குச்சு. அப்ப நமக்கு எந்த அளவு உள்ள பதைக்கும். அந்த மாதிரி அவன் உள்ள பதைக்குது அந்த இடத்துல. இப்ப இந்த இடத்துல ஒரு பக்கம் எவரிவனுடைய விசுவாசம் தடுமாறி கொண்டிருக்கிற சூழ்நிலை. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அந்த இடத்துல அப்பொழுது 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவளை பத்தி அங்க போடப்பட்டு. இப்ப அவளுடைய விசுவாசத்தை அங்க 27ஆம் வசனத்துல போடுகிறது. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. அப்படின்னா அவ என்ன விசுவாசிக்கிறான்னா, ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டா எனக்கு சுகமாயிடும். பாருங்க 2 பேருடைய விசுவாசம் பாருங்க. அவனுடைய விசுவாசம் என் வீட்டுக்கு அவர் வரணும், என் பொண்ணு மேல கை வைக்கணும், அப்பதான் அவ குணமாகுவா. இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவர் எனக்கு எதுவுமே பண்ண வேணாம், என் தலைமையில கை வைக்க வேணாம், எனக்கு ஜெபிக்க வேணாம், ஒண்ணு வேணாம். நான் அவருடைய அவர் போட்டிருக்கிற உடுப்புல ஒரு 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 ஓரத்தை நான் தொட்டா போதும், எனக்கு சுகமாயிடும் அப்படின்னு அவ விசுவாசிக்கிறான்.
அவளோட விசுவாசம், அந்த விசுவாசத்தையும் ஆண்டவர் கனப்படுத்துறாரு பாருங்க. உடனே அவಳು என்ன பண்றா பாருங்க, ஜனக்கூட்டத்துக்குள்ள அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். ஆனா இன்னொரு இடத்துல நீங்க லூக்கால பார்த்தா வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், அது அங்கியினுடைய சால்வை இந்த ஓரத்தை தொட்டாளாம். உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள், ஃபீல் பண்றா. நல்லா யோசிச்சு பாருங்க, 12 வருடம் ஒரு பெண் பிள்ளைகளுக்கு நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். அவங்க மாதந்தோறும் தன்னுடைய சரீர பிரகாரமாக அவங்க ரொம்ப வருத்தப்படணும், பலவீனப்படணும். ஆனா 12 வருஷம் நீங்க நினைக்கும் போது அந்த சகோதரி எப்படி இருப்பாங்க, அவங்க உடல்நிலை எந்த அளவு மோசமா இருக்கும். தன்னிடத்துல இருக்கிற சொத்து எல்லாத்தையும் அதற்காகவே வித்து செலவழிச்சுட்டாங்க. ஆனா கொஞ்சம் கூட இமி அளவு கூட குணமடையாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட நேரத்துல நம்ம எப்படி இருப்போம், அந்த மகள் எப்படி போய் அவ ஆண்டவர் சந்திச்சிருப்பாரு. அங்க ஒரு திரள் கூட்டம் வேற. ஏற்கனவே எவருமே ஃபீல் பண்றாரு. ஏன்னா சமுதாயத்துல அந்தஸ்துல இயேசுவை கூட்டிட்டு போறதே யாரு? எவரு தான். அப்ப எவருக்கு அந்த ஊரை அவருக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்குது. அவர் வந்தாலே ஊர் மக்கள்லாம் ஒதுங்கி போவாங்க. அவர் மதிப்பு மிக்கவர் இயேசுவை கூட்டிட்டு போறாரு. திரள் கூட்ட மக்கள் நெருக்குறாங்க. இந்த சகோதரி எப்படி போய் இயேசுவை பார்த்து எப்படி தொட்டு அவர் ட்ரெஸ்ஸை வேற தொட்டிருக்கான்னா எப்படி நீங்க சற்று யோசித்து பார்க்கணும். சும்மா தொட்டிருக்க முடியுமா? ஏன்னா யூதர்களுக்குள்ள அங்க ஒரு பெரிய ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஆண்கள்லாம் எங்க கூட்டமா இருக்கிறாங்களோ அங்க வந்து பெண் வந்து நடுவுல வரக்கூடாது. ஒரு ஆண்கள் வந்து ஒரு விஷயத்த பேசிக் கொண்டிருக்கும் போது நடுவுல வந்து பெண் வந்து பேசக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுதான். அங்க வந்து என்னான்னு கூட நீங்க கேட்கக்கூடாது. அதற்கப்புறம் அவங்க வீட்ல போயி அவங்க ஹஸ்பண்ட் என்னங்க நடந்தது அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாதான் அவங்க அத கேட்கணும். அந்த மாரிலாம் கட்டுப்பாடு யூதர்களுக்கு பெண்களுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தது. அன்னைக்கு வந்து பெண்கள வந்து அவ்வளவு முக்கியத்துவப்படுத்த மாட்டாங்க. நீங்க பைபிள்ல எடுத்து பார்த்திருப்பீங்க எல்லாமே. அவன் இவனை பெற்றான், அவனை பெற்றான் வரும். ஆனா பெத்தது எல்லாமே பெண் தான். ஆனா ஆண்களுக்கு தான் அன்னைக்கு மதிப்பு, முக்கியத்துவம் இருந்ததாக பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். அந்த கட்டுப்பாடு அப்படி இருந்தது. அப்படி இருக்கும்போது இவ போய் இயேசுவ தொடணும்னா, ஏன்னா அங்க இருக்கிறது எல்லாமே ஜென்ட்ஸ். அவ்வளோ கூட்டம். அப்ப எப்படி போயிருப்பா? கொஞ்சம் கொஞ்சம் நீ கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இவ ஆண்டவர் வர்ற அந்த ரோட்ல அப்படியே நின்னுட்டு இருப்பா வர வரைக்கும். தவழ்ந்து போயிருப்பா. கீழ விழுந்து அப்படியே கொண்டு போயிருப்பா. சில பேர் கைய மிதிச்சிருப்பாங்க. சில பேர் தலைய மிதிச்சிருப்பாங்க. சில பேர் என்னம்மா அந்த போ அப்படின்னு ஒரு மாரி பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனா அந்த வசனத்த நம்ம ஈஸியா டக்குன்னு அப்படியே படிச்சுட்டு போயிர்றோம். அந்த வசனத்துக்குள்ள, அந்த சம்பவங்களுக்குள்ள, அந்த அந்த சீன்க்குள்ள நீங்களும் நானும் போனா மட்டும் தான், அவங்க படுகிற வேதனை, பிரயாசத்த நாம ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். அப்ப அந்த இடத்துல அந்த சகோதரி எப்படி போய் அவ்வளோ வேதனை நடுவுல ஏற்கனவே அவளே நொந்து போயிட்டா. இனிமே உடம்புல ஒண்ணுமே இல்ல. ஸ்ட்ரென்த்தே இல்ல. எப்படி இருந்திருப்பா நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒல்லியா தன்னுடைய எலும்பு மேல ஒரு துணிய போர்த்துவதைப் போல தான் இருந்திருப்பா. ஏன்னா உடம்புக்குள்ள முக்கியமானது ரத்தம் தான். அதுவே 12 வருஷம் அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னா, அப்ப எப்படி இருந்திருப்பா என்பதை சற்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். உடனே அவ அப்படியே நிச்சயமா தவழ்ந்து போயிருப்பா. தவழ்ந்து போயி டக்குன்னு தொட்டிருப்பா. அவரோட அந்த ட்ரெஸ் இந்த கார்னர் அந்த ஒரு ஓரத்த தொட்ட உடனே, உடனே அவளுக்கு சுகமாயிடுச்சு. உடனே வந்து பாருங்க இயேசு என்ன பண்றாரு பாருங்க 30ஆம் வசனம். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து, அங்க அவ உணர்றா, இங்க இயேசு தமக்குள் அறிகிறார். இதுதான் இதுதான் ஃபெய்த் கனெக்ஷன். இதுதான் விசுவாசத்தினுடைய தொடர்பு. விசுவாசத்தினுடைய இணைப்பு. பாருங்க அன்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை எத்தன பேர் நெருக்கிட்டு போறாங்க. அங்க போற திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். வசனம் தெளிவா சொல்லுது. ஆனா இந்த சகோதரி தொட்டதை இவளுக்கு சுகமானதை உணர்ந்தால், இயேசுவும் அவருக்குள் இருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்து, ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, "என் வஸ்திரத்தை தொட்டது யார்?" அப்படின்னு கேட்கிறார். இந்த சம்பவம் இப்படி கேட்ட உடனே, ஒரு பக்கம் 12 வருடம் பெரும்பாடல் சிறைக்கு பயமாயிடுச்சு. அப்ப நம்மள புடிச்சு ஊரு கட்டுப்பாடு புடிச்சு ஃபைன் கட்டுவாங்களோ! அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு பக்கம் வந்துச்சு. இன்னொரு பக்கம் இவருக்கு பதைக்குது. ஐயோ! இந்த கூட்டம் ஒரு பக்கம்ன்னு ஃபீல் பண்ணா, இவரு வேற நின்னுட்டாரே இங்க. யார்ரா இந்த பிரச்சனைய காணோம்? அவர் நின்னுக்கின்னு அவனுக்கு ஒரு பதவி. ஏன்னா அவனுக்கு அவஸ்தை என்னது? தன் மகள் மரணத்த நோக்கி போயிட்டு இருக்கு. அவனுக்கு அங்க பிரச்சனை அவனுக்கு. பயங்கர போராட்டம். ஐயோ! ஆண்டவர் கொஞ்சம் சீக்கிரம் வரமாட்டாரா? அப்படின்னு அவன் அப்படியே பதைக்குது அவனுக்கு உள்ளம். அப்படியே அவனோட அவன அவன அவனோட ரொம்ப நீங்க அந்த சூழ்நிலை இருந்தா தான் உங்களுக்கு தெரியும். அந்த மாரி ஒரு ஃபீல், அந்த மாரி ஒரு சம்பவத்துக்குள்ள நீங்க இருந்தா தான் தெரியும். அப்ப இங்க ஆண்டவர் நிக்கிறார். நின்னு யார் தொட்டதுன்னு கேட்கிறாரு. அப்புறம் நம்மளா தான் என்ன பண்ணியிருப்போம்? ஐயோ! ஆண்டவரே யார் தொட்டா தொல்ல. வாங்க ஆண்டவரே போலாம். டைம் ஆச்சு கிளம்புங்க. ஐயோ! சீக்கிரம் டைம் உட்கார நேரம் இல்ல, பேச நேரம் இல்ல. வாங்க ஆண்டவரே!
அப்படி நம்மளாம் என்ன பண்ணிருப்போம், நாமெல்லாம் வருந்தி இருப்போம். சீக்கிரம் வாங்க ப்ளீஸ் ஆண்டவரே, அப்புறம் பேசலாம் வாங்க, யாராவது தொட்டு போற வாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அங்க கூட சொல்றாங்க, எல்லாம் சொல்றாங்க, ஜனங்கள் சொல்றாங்க, ஆண்டவரே திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறது நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரோ அப்படின்னு சொன்ன பிறகு அப்ப சொல்றாரு, இல்ல இல்ல என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டது அப்படின்னு அவர் சொன்ன பிறகு, இப்ப அந்த பெண் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து கையை தூக்கி, ஆண்டவரே நான் தான் தொட்டேன் அப்படின்னு வந்து உடனே அந்த அம்மா வாமான்னு கூப்பிடுறாரு. அந்த அம்மா கிட்ட என்ன நடந்ததுன்னு கேக்குறாரு. அந்த வசனத்தை பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். 33ஆம் வசனத்துல அவ சொல்றா பாருங்க, தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். நல்லா பாருங்க, உண்மையை எல்லாம் அப்படின்னா, அவளுக்கு ஆரம்பத்துல இருந்து, நீங்க எப்பயுமே பெண்கள் வந்து நீங்க ஒரு விஷயத்த என்னம்மா ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து இயல்பாவே அதிகமான வார்த்தை பேசக்கூடியவங்க. அதெல்லாம் நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. உண்மையாகவே பெண்களுடைய சைக்காலஜிக்கல் இப்ப வந்து ஒரு பெண் வந்து ஒரு நாளைக்கு குறைந்தது 8000 வார்த்தை பேசுவாங்க. 8000 வார்த்தைகள். அது நீங்க அந்த இரவு நேரம் போக, தூங்குற நேரத்தை போக, இது வந்து உலகம் முழுக்க ஆராய்ச்சி பண்ண பெண்களுடைய உளவியல் அ அந்த ஆராய்ச்சி. ஒரு பெண் என்பவள் பொதுவாகவே அவங்க ஒரு நாளைக்கு 8000 வார்த்தை பேசக்கூடியவங்க. ஆண் என்பவன் ஒரு நாளைக்கு 4000 வார்த்தை தான். அதுல பாதி தான் பேசுவான். 4000 வார்த்தை தான். நீங்க வந்து ஆண் கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டா, பேரு மட்டும் தான் சொல்லுவான். அதே பெண் கிட்ட உங்க பேர் கேட்டு பாருங்க. அவங்க இந்த ஊரு, அந்த ஊர், நான் இப்படி இங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க. பொதுவாகவே ஒரு பெண் என்பவள் அதிகமாய் பேசக்கூடியவங்க. அதனாலதான் பைபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற பங்களிப்புல பெண்களுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம். பவுலுடைய ஊழியத்தினுடைய மிக முக்கியமான ஸ்ட்ரென்த்தே பெண்கள் தான். அன்னைக்கு அவர் போகிற ஊழியத்துக்கு ஆத்துமாக்களை அவரிடத்துல கொண்டு வந்த மிகப்பெரிய பாக்கியம் வந்து பெண்களுக்கு தான் இருந்தது. அன்னைக்கு பவுலோடு நெறைய பெண்கள் ஊழியம் பண்ணாங்க. அதனால பவுலும் வந்து நெறைய சபைகளிலே பெண்களுக்கு ஊழியக்காரி பொறுப்பெல்லாம் பவுல் குடுத்து வச்சிருந்தார். ஆமா. நீங்க ரோமர்ல பாருங்க. அ அந்த சபையின் கெங்கிரேய சபையின் ஊழியக்காரி ஆகிய பெபேயாளுக்கு யூனியா அப்படின்னு சொல்லி ஏராளமான பெண்கள் அவருக்கு ஊழியம் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்க முடியும். அப்ப இந்த இடத்துல இவர் ஆண்டவர் என்னம்மா நடந்துச்சுன்னு கேட்டாரு. ஆனா இந்த அம்மா இவங்க என்ன சொல்றாங்க? இருக்கிற நடந்தது எல்லாம் டாப் டூ பாட்டம். அவங்க பொறந்ததுலருந்து நீ இப்படி ஆச்சு ஆண்டவரே, அந்த மாரி இப்படி போன ஆண்டவரே, இது அதான் இந்த மருத்துவர பார்த்தோம், அவர பார்த்தோம், இவருக்கு இவ்வளவு செலவு பண்ணோம். எல்லாம் சொல்ல, 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 சொல்ல ஆண்டவர் பொறுமையா கேட்கிறாரு. ஆண்டவர் பொறுமையா கேட்கிறாரு, ஓகே. ஆனா இங்க ஒருத்தர் பொறுமை இல்லாம தவிக்கிறாரு யாரு? எவரு? அப்ப நம்ம அந்த டைம் நாம எப்படி ஃபீல் பண்ணியிருப்போம்? ஏம்மா உன் கதைய சொல்ற நேரமாம்மா இது. அப்புறமா வந்து சொல்லுமா, டைம் ஆச்சு. ஆண்டவரே வாங்க ஆண்டவரே, இவகிட்ட உட்காந்து அப்புறம் பேசலாம் வாங்க அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல என்னன்னா, என்ன ஒரு விஷயம்னா, நிச்சயமா இவரு கட்டாயம் ஃபீல் பண்ணியிருப்பான். அவனோட உணர்வுகள பைபிள்ல போடல. ஆனா அவன் எதுவுமே பேசல. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். எனக்கு அதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். இப்ப நாம இருந்தா பதபதச்சிருப்போம். ஏன்னா அவனும் கட்டாயம் இருந்திருக்கும், இல்லாமலாம் இல்லன்னு சொல்லல. ஏன்னா அவனுக்கு இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி, ஆண்டவர் இயேசு அவன பார்த்து பேசுற வசனத்த வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்ப நான் சொன்ன இந்த பதபதைப்பு, அங்கலாய்ப்பு எல்லாம் அவனுக்குள்ள இருந்திருக்குது. அது வேதத்துல பதிவு செய்யாம இருக்கலாம். ஆனா, அது இருந்தத கர்த்தர் பார்த்து தான் அவன்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறார். அத நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அப்ப இந்த இடத்துல பாருங்க, அந்த மகள் உண்மைய எல்லாம் சொல்றா. ஆண்டவரும் பாவம் அவர் பொறுமையா கேட்கிறாரு பாருங்க. ரோட்ல நின்னுகிட்டு எல்லாரும் மக்கள் எல்லாரும் மக்களும் கேட்கிறாரு. மக்களும் கேட்கறாங்க. இயேசுநாதரும் அப்படியாம்மா? ஓ! அப்படியா? ஓ! அங்க போனியா? எல்லாம் ஒண்ணொண்ணா பொறுமையா சாட்சி அந்த அம்மா சாட்சி சொல்லுது. அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற உண்மைகள், எனக்கு இந்த மாரி ப்ராப்ளம் வந்துச்சு. எனக்கு 18 வருஷம் எனக்கு இந்த 12 வருஷம் பிரச்சனை இருந்தது. இவ்ளோ சொத்த வித்துட்டேன். இந்த மருத்துவர பார்த்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் போனேன். அந்த ஊருக்கு போனேன். இவர பார்த்தேன். கொஞ்சம் கூட குணமால ஆண்டவரே. என் வீட்ல எல்லாரும் என்ன வெறுத்துட்டாங்க. என்னெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. என்ன ஒரு தீட்டு நெனச்சுட்டாங்க. நான் ரொம்ப இப்படி அப்படி இருக்கிற கதையெல்லாம் சொல்ல, சொல்ல, சொல்ல ஆண்டவர் பொறுமையா கேட்க, கேட்க இந்த பக்கம் எவரிவனுடைய மனம் பதபதைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. அவர் அவளை பார்த்து இதுதான் மிக முக்கியமான வசனம். நம்ம நெறைய பேர் இந்த வசனத்த நம்ம வாசிச்சிருக்கிறோம். இல்லன்னு சொல்லல. ஆனா, அந்த வசனத்துல இருக்கிற மறைபொருளை இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தப் போகிறார். அத சற்று நீங்க கவனிக்கும்படி அன்போடு, தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அவர் அவளை பார்த்து, இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீயாகிய அதிலிருந்து சுகம் பெற்ற அந்த சகோதரியை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது.
நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நமக்கு ஒரு கேள்வி, அவளுடைய விசுவாசம் தான் அவளுக்கு சுகம் கொடுத்ததா, இல்லைன்னா இயேசுநாதருடைய வல்லமை புறப்பட்டு அவளுக்கு சுகம் கொடுத்ததா? ஆனா ஆண்டவர் அங்க என்ன சொல்ற, என்னை யார் தொட்டது, தம்மிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டதை அவர் அறிந்தார். அப்படின்னா அவர்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போய் தான் இவளுக்கு சுகம் உண்டானது. ஆனா இவ்வளவு விசுவாசித்தா? இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா இப்ப நம்ம விசுவாசத்தை பத்தி தானே இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம வல்லமை சப்ஜெக்ட் பேசலாம், நம்ம விசுவாச சப்ஜெக்ட் தான் பேசி கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது பாருங்க, அவரிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டு சுகமானது இவ விசுவாசிச்சா. இதுல ரெண்டு பேருடைய பங்களிப்பு நமக்கு இருக்குது. ஒரு லைஃப்ல இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும் என்றால், ஆண்டவருடைய பங்கும் இருக்கிறது, என்னுடைய பங்கும் இருக்கிறது, உங்களுடைய பங்கும் இருக்கிறது. நீங்க விசுவாசிக்கணும், அவர் தமது வல்லமையை செயல்படுத்தணும். அப்படின்னா நம்முடைய விசுவாசமும் அவருடைய வல்லமையும் இணையும் பொழுதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயம் நடக்க போகிறது. அவர் வெறும் வல்லமையை வைத்துக் கொண்டு நமக்கு அற்புதத்தை செய்ய முடியாது. நீங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு சொந்த ஊர் நாசரேத்தூர்ல ஒரு அற்புதமும் நடக்கலையே. ஏன் நடக்கல அற்புதம்? அப்ப ஆண்டவர்கிட்ட வல்லமை இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்க யாருமே அவரை விசுவாசிக்கல. அவரை யாருமே இயேசுவ விசுவாசிக்கல. அதனால அங்க ஒரு அற்புதம் கூட நடக்கல. ஒரு பேய் பிசாசு கூட ஓடல. ஒருத்தருக்கு ஒரு சுகம் அடையல. ஆனா அதுக்கு பக்கத்து ஊரு கப்பர்நகும். அங்க வெறும் அற்புதமா அற்புதம். திரளான அற்புதம் நடக்குது. யார பார்த்தாலும் சுகம் நடக்குது. சுகப்படாத வியாதி சுகமாகுது. பிசாசு ஓடுது. அடடட! ஆனா அவருடைய ஊர்ல ஒரு அற்புதம் நடக்கல. ஏன்னா அவர்கள் அவிசுவாசத்தினாலே இயேசு அங்க ஒரு அற்புதமும் செய்ய முடியாமல் இருந்தது வசனம் சொல்லுது. அப்ப பாருங்க, ஆண்டவர்கிட்ட வல்லமை இருக்கிறதுனாலயும் நமக்கு சுகம் வரப்போறதில்ல. இப்ப வெறுமனே நாம விசுவாசிக்கும் பொழுதுதான் அவர் வல்லமையும் இணையும் பொழுதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விசுவாசத்தை பார்க்க முடியும். இப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல ஆக்சுவலா இப்ப நாம, நீங்க, நானு, இப்ப நாம இயேசுவா இருந்தா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? சரிம்மா, பாத்தீங்களா? அ என்கிட்ட இந்த வல்லமை வந்ததுனால தான் நீ சுகமானீங்க. ஓகேவா? ரெடியா? இப்ப எல்லாரும் எல்லாம் நின்னு போட்டோ புடிங்க, போட்டோ புடிங்க. நில்லுமா, நில்லுமா. ஒரு கேமரா எடுத்துட்டு வாங்க. கேமரா கொண்டு ஏம்மா நீ பேசுமா, மைக் பிடிச்சு பேசுமா. பேச வச்சு அத நல்லா யூடியூப்ல போட்டு பிரபலமா. ஆனா அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் பாருங்க, அவர்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டாலும், அத அவர் முக்கியத்துவப்படுத்தாம, "உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது." அப்படின்னா என்ன ஏன் சொல்றார்ன்னா, ஏம்மா இன்னைக்கு நான் இந்த ரோட்ல போனதுனால என்ன நீங்க தொட்ட உன் விசுவாசம் சுகமாயிடுச்சு. ஆனா நாளைக்கு நான் இந்த ஊர்ல இருக்க மாட்டேன். நான் அடுத்த ஊருக்கு நான் கடந்து போய் விடுவேன். நான் உங்ககிட்ட எப்பயுமே இருக்க மாட்டேன். அப்ப நான் எப்பயுமே உங்ககிட்ட இருக்கிறது என்னது? விசுவாசம் மட்டும் தான். அப்ப நாளைக்கு, இன்னைக்கு என் வல்லமை புறப்பட்டு சுகமாயிடுச்சு. ஆனா நாளைக்கு நான் இங்க இருக்க மாட்டேன். ஆனா உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும். அதத்தான் இங்க கர்த்தர் பேச விரும்புகிறார். இன்றைக்கு என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டுச்சு. நல்லது, சுகமாயிட்ட, சந்தோஷம். இனிமே உனக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும், நீ என் வல்லமையை சார்ந்து வாழக்கூடாது. உன் விசுவாசத்தை சார்ந்து வாழணும். அதத்தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இப்ப இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கிற இந்த நேரத்துல இன்னொரு ஒரு சம்பவம் நடைபெறுகிறது பாருங்க. என்னன்னா, இப்படி அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, எபிரெவினுடைய வேலைக்காரங்கலாம் வந்துட்டாங்க. இப்ப வீட்டுக்காரங்கலாம் இங்க வந்துட்டாங்க. பாருங்க 35ஆம் வசனத்துல பாருங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில், ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்துப் போனாள். இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? அடடட! இப்ப பாருங்க, ஆண்டவர் அந்த ஸ்திரிய பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. எவரு பதபதச்சு நின்னுகிட்டு இருக்காரு. எவரு வேலைக்காரங்க வந்து எவருகிட்ட இந்த தகவல சொல்றாங்க. அப்ப பக்கத்துல நின்னு இயேசுவும் அந்த அந்த வார்த்தைகள கேட்கிறாரு. இப்ப இவன் எந்த வார்த்தையும் பேசல. இப்ப நாமளா இருந்தா கேட்டு என்ன பண்ணியிருப்போம்? இப்ப அந்த சம்பவம் நடக்கும்போது, இப்ப நமக்கிட்ட அப்படி நாம ஒரு எவரிவா சொன்னா என்ன இருப்போம்? "என்ன ஆண்டவரே! அப்பவே என்ன இப்படி பண்ணிட்டீங்க ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே இப்படி லேட் பண்ணிட்டீங்க ஆண்டவரே? ச்சே! என்ன ஆண்டவரே போங்க ஆண்டவரே!" அப்படின்னு சொல்லி ஓன்னு அழுது நம்ம ஓடி போயிருப்போம். நீங்க ஒண்ணும் வீட்டுக்கே வராதீங்க போங்க ஆண்டவரே! அப்படி கோச்சுக்கின்னு, அழுகணும் கட்டாயம் நான் அப்படிதான் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம எல்லாரும் மாம்சமானவங்க. நம்ம ஒண்ணும் தேவதூதர்கள் கிடையாது. அந்த சம்பவத்துல கட்டாயம் அப்படிதான் நடந்திருக்கு. அப்படிதான் நாம இருந்தா அப்படிதான் பண்ணியிருப்போம். பாத்தீங்களா? நான் தான் சொன்னேன், "ஆண்டவரே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன். இங்க உட்கார்ந்து நின்னுகிட்டு இருந்தீங்க. இந்த அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க. உட்கார்ந்து அந்த அம்மா சொல்ற கதையெல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கிறீங்க. இதெல்லாம் நேரமா ஆண்டவரே? என்ன ஆண்டவரே இப்படி பண்ணிட்டீங்களே ஆண்டவரே? ஐயோ!" அப்படின்னு நாம கவலைப்பட்டிருப்போம்.
ஆனா இந்த செய்தியை கேட்ட உடனே எவரும் ஏதாவது பேசலானான்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல தெளிவா போட்டிருக்கு, அவன் எதுவுமே பேசவில்லை. இப்படி ஆனா அந்த இடத்துல எவரு பேச வேண்டிய நேரத்துல அடுத்த வசனம் ஆண்டவர் பேசுறாரு. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே 36 வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தை. ஆனா அவங்க அந்த வார்த்தைய இவருகிட்ட தான் சொல்றாங்க. இயேசுநாதர் கிட்ட சொல்லல. இவருகிட்ட இவர் சொல்றத பக்கத்துல இயேசு நிக்கிறதுனால, அ இந்த அம்மா கிட்ட பேசிக்கிட்டு முடிச்சு திரும்பி பார்க்குறாரு. அவங்க சொல்றத ஆண்டவர் இப்படி டக்குன்னு திரும்பி பாத்து கேட்டாரு. அப்ப கேட்டுட்டு, இப்ப அவர் தான் பேசுறாரு. எங்க பேசுறாரு? அந்த செய்திய சொல்ல வந்த எவரு வீட்டு மக்கள்கிட்ட பேசல. இப்ப எவருகிட்ட அவரு பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க. ஜெப ஆலய தலைவனை நோக்கி, "பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு." இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப உண்மையாகவே அந்த இடத்துல நம்மளால விசுவாசமா இருக்க முடியுமா? இதுதான் நம்முடைய கேள்வி. நிச்சயமா இருக்க முடியுமான்னா, கட்டாயம் என்னால இருக்க முடியாதுங்க. அவ்வளவுதான். இப்ப நம்ம ஆண்டவர எதற்காக நம்ம கூட்டிட்டு போறோமோ, அந்த நோக்கமே நிறைவேறல. ஆண்டவர கூட்டிட்டு போறது நம்ம மகள் சுகமாவறதுக்கு தான். அவ செத்தே போயிட்டா, இனிமே எப்படி நடந்து, இனிமே சுகமா அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்ல. சரி வாய்ப்பே இல்லாத நான் சொல்லி என்னத்த பண்றது? ஆனா இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளவனா இரு. அது ஆங்கிலத்துல எப்படி போடும்னா, ஒன்லி பிலீவ் அப்டின்னா, அது அர்த்தம் என்னன்னா, ஆரம்பத்துல என்ன நான் கடலோரத்துல இருக்கும்பொழுது, திரள் கூட்டமும் பார்க்காம, நீ இவ்வளோ பெரிய தலைவனா இருக்கிற நீ என் கால்ல விழுந்து, என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள். அவ சீக்கிரம் அவங்க குணமடையணும். நீங்க வந்து என் பொண்ணு மேல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அப்படின்னு என்ன வந்து எப்படி கூப்பிட்ட? விசுவாசத்தின் அடிப்படையில தானே கூப்பிட்ட. என்ன எந்த அளவு விசுவாசிச்ச? அப்ப இருந்த விசுவாசம் இப்ப எங்க? அதனால என்ன அழைக்கும்போது, என்னை கூப்பிடும்போது இருந்த அந்த விசுவாசத்தோடு இப்ப இருங்கிறார். இப்பவும் அந்த விசுவாசத்தோடு இரு. ஆனா இருக்க முடியுமா? சூழ்நிலை என்ன எப்படி இருக்கு பாருங்க. சூழ்நிலை செத்து போயிடுச்சு. தன் மகள் செத்து போயிட்டாங்க. முன்னையாவது அவஸ்தைப்படும் பொழுது இவருக்குள்ள விசுவாசத்தோடு தான் வந்து ஆண்டவர் கால்ல விழுந்து ஆண்டவர கூட்டிட்டு போறான். ஆனா அப்ப இருந்த விசுவாசம் இப்ப இருக்குதான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்லன்னு தான் சொல்ல முடியும். அதாவது ஆண்டவர் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு. என்ன கருமையான தேவ பிள்ளைகளே, ஆரம்பத்துல இருந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் அதே அளவுல இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாங்க. மருத்துவர்கள் முடியலன்னு சொல்லட்டுங்க. ஏங்க செத்தே போகட்டுங்க. ஆனா விசுவாசத்தோட தான் நாம இருக்கணும். ஏன்னா விசுவாசம் என்பது உங்களுது, என்னுடையது கிடையாது. அது தேவனுடையது. தேவன் நமக்கு கொடுத்தது. ஆனா நம்முடைய விசுவாசத்துக்கான எதிரி என்னது? சந்தேகம், குழப்பம் தான் எதிரி. சந்தேகப்படுறது ஆண்டவருடைய வல்லமையை சந்தேகப்படுவது. அது மிக மிக மோசமான ஒண்ணு. பிசாசு நமக்குள்ள என்ன பண்ணுவான்? சந்தேகத்த விதைப்பான். இவ்வளவு நாள் சபைக்கு போறீங்க, இவ்வளவு நாள் கூட்டத்துக்கு போறீங்க, இவ்வளவு நாள் அந்த சர்ச்சுக்கு போறீங்க. யாராவது உனக்கு அற்புதம் நடக்குதா? ஏதாவது மாற்றம் நடக்குதா? ஏதாவது பிரச்சனை வருதா? அப்ப ஏன் இன்னும் நீ விசுவாசிக்கிற? அப்படிங்கிற அவன் வார்த்தைய நமக்குள்ள பேசி, நமக்குள்ள அவிசுவாசத்த விதைப்பான். அதான் ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் என்னும் கேடகத்தை கையில் பிடித்தவர்களாய் நில்லுங்க. விசுவாசம் என்பது கேடகம் மாரி, நம்ம உயிர பாதுகாக்கிற ஒரு விஷயம். அத நீங்க விட்டுட்டீங்கன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது விசுவாசத்தோட விசுவாசத்துல யார் யார் இருக்கிறாங்க என்பத தான் பார்ப்பாரு. ஊழியம் இருக்கும், சபை இருக்கும், ஆராதனை இருக்கும், கூட்டம் இருக்கும். ஆனா விசுவாசம் இருக்காது. அப்ப இங்க இவங்ககிட்ட சொல்றாரு, ஆரம்பத்துல இருந்த விசுவாசம் இப்ப எங்க? இவங்க சொன்ன செய்தி கேட்ட உடனே உன் விசுவாசம் இப்ப காணாம போயிடுச்சு. ஆனா நான் சொல்றேன், இப்ப நீ இப்பயும் அந்த விசுவாசத்தோட இரு. ஏன் தெரியுமா? அப்பதான் ஆண்டவர் சுகப்படுத்த முடியுங்க. இப்ப ஆண்டவர் எதற்காக இங்க வர்றாரு? அவர் நோக்கம் தெளிவா அவர் வந்து தெளிவாக்குறாரு. நான் வருவது எவருவனுடைய மகள சுகமாக்க வரேன். அவ செத்து போட்டும் பரவால்ல செத்து போட்டும். நான் வந்து வருகிற நோக்கம் என்ன? அவள சுகமாக்க தான் நான் வரேன். அவ செத்தே போனாலும் நான் அவள சுகமாக்குவேன். ஏன்னா என்னுடைய 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 ஆரம்பம். என்னுடைய வருகையின் ஆரம்பமே இந்த மகள சுகமாக்குவதற்காக தான் நான் வந்து ஓட்டத்த ஆரம்பிச்சுட்டேன். அப்ப நான் முடிக்கும்போது இவள சுகப்படுத்தி விட்டு தான் நான் போகணும். அவர் தெளிவா இருக்கிறாரு. இவனுக்கு நடுவுல வந்த செய்திகள் கொஞ்சம் குழப்பத்த, சந்தேகத்த ஏற்படுத்துச்சு. ஆனா ஆண்டவர் விடல. இப்பொழுதும் விசுவாசத்தோடு இரு. விசுவாசம் உள்ளவனா இரு. அந்த மகளுக்கு என்ன சொல்றாரு? இன்னைக்கு நான் இருக்கிறேன். நாளைக்கு நான் இருப்பேனோ, இருக்க மாட்டேனோ தெரியாது. ஆனா உன் விசுவாசம் தான் உன்ன காப்பாத்தும். நீ நாளைக்கு நீ நான் இருப்பேன்னு நெனச்சு என்ன தேடி வராத. நீ விசுவாசத்தோட உன் வீட்ல இருந்து எல்லாம் நடக்கும்ன்னு சொல்லி, அவளுக்கு அவ விசுவாசம் சொல்றாரு. இங்க வந்து இவங்கிட்ட எப்ப ஆரம்பத்துல இருந்த விசுவாசம் இப்ப எங்க?
இன்னைக்கு நமக்கு தெரியும். இப்ப இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, அந்த பிரச்சனைக்கு நம்ம முதல்ல ஜெபிக்கும் பொழுது, ரொம்ப பாரத்தோட அழுது விசுவாசித்து ஜெபிப்போம். அந்த சுகம் நமக்கு தாமதமாகுது பாருங்க. லேட் ஆகுது. ஒரு 2 வாரம் ஜெபிப்போம். 3 வாரம், அப்புறம் கொஞ்சம் குறையும். அடுத்து போக போக குறையும். கடைசியில பார்த்தன்னா, அதற்கான ஒரு அற்புதமும் நடைபெறவில்லை என்றால், அந்த காரியத்திற்காக ஜெபிப்பதையே நிறுத்தி விடுவோம். ஆனா தேவன் அத சொல்லவில்ல. ஆரம்பத்துல நீ எந்த அளவு விசுவாசத்துல என்னிடத்துல ஜெபித்தியோ, அத கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தின் அளவுல இருக்கணும். அததான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அதான் அந்த விசுவாச அளவு என்பது அதுதான். ஏன்னா, நம்முடைய விசுவாசத்த கெடுப்பதற்கு நீங்க உலகத்துல நெறைய செய்திகள் நமக்கு வரும். துர்ச்செய்தி வரும். கடைசி வரை விசுவாசிப்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிற விசுவாசம். சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நம்ம விசுவாசம் தடுமாற்றம் வரும். விசுவாச தேய்மானம் வரும். விசுவாச குறைவு வரும். அந்த விசுவாசம் வளர்ப்பதற்காக தான் வசனத்த அதிகமா படிக்கணும். சத்தியத்த உறுதியா பிடிச்சுக்கணும். அப்ப தேவனுடைய வார்த்தை தான் நமக்குள்ள விசுவாசத்த அதிகமா கொண்டு வரும். உலகத்தின் வார்த்தைகள், மனித வார்த்தைகள் விசுவாசத்த குறைய பண்ணும். எனவே அதான் அப்புறம் பைபிள்ல அழகா தெளிவா இருக்குது பாருங்க. நம்மலாம் அதிகமா சொல்றோம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம்னு பாட்டெல்லாம் பாடுறோம். ஆனா பைபிள்ல எங்கேயுமே ஜெபமே ஜெயம்னு வசனமே கிடையாது. பைபிள் முழுக்க படிச்சு பாரு. தேடி படிங்க. எங்கேயாவது உங்கள் ஜெபமே ஜெயம் அப்படின்னு எங்கேயுமே கிடையாது. ஆனா என்ன இருக்குது வசனம்? 1 யோவான் 5, 4, 5ல உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப நம்ம ஜெபம் எப்ப ஜெயமா மாறுதுன்னா, என்னைக்கு நம்ம விசுவாசத்தோட ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ, அப்பதான் நம்ம ஜெபம் ஜெயமா மாறுது. அப்ப அப்ப அந்த ஜெயத்துக்கு காரணமே விசுவாசம் தான். எனவே, அப்ப நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம். அப்ப உலகத்த ஜெயிக்கிறது விசுவாசம்னா, அப்ப உலகம்னா என்ன? இந்த உலகத்துக்குள்ள என்னென்ன இருக்குது? இந்த உலகத்துக்குள்ள பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, பலவீனம் இருக்குது, வியாதி இருக்குது, வருத்தம் இருக்குது, சாபம் இருக்குது, பாவம் இருக்குது, பிசாசு இருக்கிறான். எல்லா கட்டுகள், மனுஷங்க, நமக்கு எதிரிகள் எல்லாமே இந்த உலகத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப இந்த உலகத்த ஜெயிப்பதற்கு நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுதான் விசுவாசம். அதான் இங்க சொல்றாரு, உனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. அப்ப மரணம் இந்த உலகத்துல தான். மகள் இந்த உலகத்துல தான். பெரும்பாடு இந்த உலகத்துல தான். ஆனா விசுவாசம் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய வல்லமை உடையது. அதனால இன்னும் விசுவாசம் உள்ளவனா இரு. இன்னும் விசுவாசம் உள்ளவனா இரு. எபிரேயர் 11:6ல பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீங்க ஆண்டவருக்கு இவ்வளவு காணிக்க போட்ட, அவ்வளவு காணிக்க போட்ட, அதனால ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். நீங்க எந்த அளவு அவரை விசுவாசிக்கிறீங்க, அதுலதான் தேவன் பிரியப்படுவார். ஏன்னா விசுவாசம் அவர் நம்மகிட்ட கொடுத்தது. நாம சம்பாதிச்சது கிடையாது. அவர் நம்மகிட்ட கிஃப்ட்டா போனா போதும்ன்னு குடுத்த விசுவாசம். அந்த விசுவாசத்தின் அளவுல தான் அவர் பிரியப்படுகிறவரா இருக்கிறார். இப்ப வேதாகமத்துல எடுத்து பாருங்க. எல்லாம் அந்த 17ஆம் அந்த 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பாருங்க, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். அவங்களுக்கு காணாதத விசுவாசிச்சாங்க. நடக்காதத விசுவாசிச்சாங்க. பார்க்காதத விசுவாசிச்சாங்க. நமக்கு எல்லாமே நடந்திருக்குது. நம்ம எல்லாமே பார்த்து நமக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. வேதத்துல ஆதாரம் இருக்குது. செங்கடல் பிளக்கிறத அவங்க பார்த்ததே இல்ல. ஆனா செங்கடல் அப்பதான் பிளக்குது. ஆனா நமக்கு செங்கடல் பிளந்ததுக்கான ஆதாரம் நம்ம வேத புத்தகத்துல இருக்குது. இத்தனை பேருக்கு அற்புதம், அத்தனை பேர் அற்புதம் நம்ம கையில புத்தகமா கர்த்தர் நம்ம கையில குடுத்துட்டாரு. இது எல்லாம் குடுத்தாலும், நம்ம ஏற்கனவே நடந்தத நம்ம விசுவாசிக்கல. ஏற்கனவே நடந்தத நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, இப்ப நடக்க போறத ஈஸியா விசுவாசிப்பீங்க. ஏற்கனவே நீங்க ஆரம்பத்துல எவ்வளவு விசுவாசத்தோட தான் ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சீங்க. இப்ப அது அற்புதம் கொஞ்சம் தாமதமாவுது. அற்புதம் கொஞ்சம் நடக்க லேட் ஆகுதுங்கும்போது, இப்ப அந்த விசுவாசம் இருக்குதா? நாம் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல இருந்த விசுவாசம் இப்ப இருக்குதா? ஏன்னா அவரோட வருகையின் நாட்கள்ல விசுவாசமே இருக்காதுங்க. மெஜாரிட்டி கிறிஸ்துவ மக்கள் கிட்ட விசுவாச குறைவு அதிகமாக இருக்குதும். இருக்கிறதுலே மோசமான வியாதி விசுவாச குறைவு தான். ஏன்னா, இந்த உலகத்தின் செய்திகள், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய விசுவாசத்த கட்டாயம் குறைக்க பண்ணும். ஆனா வேத வசனத்தினால அந்த விசுவாசத்த நம்ம இன்னும் அதிகமாக்கணும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற விசுவாசம் போனா நம்ம சுவாசம் போனதுக்கு சமம். ஏற்கனவே சிலுவையில நடந்தத நீங்க விசுவாசிச்சால் மட்டும்தான், இப்ப நடக்க போறத நீங்க விசுவாசிக்க முடியும். ஏற்கனவே இயேசு செய்தத நீங்க விசுவாசிச்சால் மட்டும்தான், இப்ப நீங்க செய்ய போறத விசுவாசிக்க முடியும். ஏன்னா விசுவாசம் என்பது, அது ஒரு வரம், கனி மாத்திரம் கிடையாது. எபேசியர் 6:14ல பார்க்கிறோம். அது ஒரு பேராயுதம். அது ஒரு போர் ஆயுதம். விசுவாசம் ஆயுதம் மாரி வச்சு நம்மகிட்ட தேவன் குடுத்துருக்காரு. அது ஒரு கேடகம் மாரி. அப்பன்னா எவ்வளவு முக்கியமான விஷயம் என்பதை சற்று யோசித்து பாருங்க. அப்ப இந்த விசுவாசத்த
தேவன் எங்க நம்ம கிட்ட எதோட கொடுத்துருக்காரு? நம்ம நாக்கோடு, நம்ம வாயோடு தொடர்புடையது. நம்ம வாயில எதை பேசுறோமோ அதுதான் மிக முக்கியத்துவமானது. அதான் இப்ப சொல்ற என்னது, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. ஏன்னா இப்பவும் நான் உன்னை சுகமாக்க நான் வல்லமை பெருத்தவனா இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் யாரை தொட்டாலும் சுகம் உண்டாகும். ஆண்டவரை யார் தொட்டாலும் சுகம் உண்டாகும். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? விசுவாசம் தான். விசுவாசத்தின் அடிப்படையில ஜெப ஆலய தலைவனுடைய விசுவாசம் வீட்டுல வந்து ஜெபிக்கணும். நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசம் நீங்க இங்க உங்க வீட்டுல இருந்தே ஜெபம் பண்ண நீங்க சொன்னாலே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் போதும், அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க. இதுதான் கத்து நம்ம இடத்துல பார்க்கிறார். அந்த விசுவாசத்துல உங்களுக்கு எனக்கு வேணா, அதுல சின்ன சின்ன மாறுதல்கள் வேணா இருக்கலாம். ஆனா விசுவாசம் மாறாதது. என்ன கரிமன தேவ பிள்ளைகளே, இந்த 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய விசுவாசத்தை நம்ம இங்க பார்த்தோம். எவரிவருடைய விசுவாசத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த சம்பவம் தெரியும். அதுக்கப்புறம் ஆண்டவர் போறாரு, பேதுரு, யாக்கோபு, யாப்பானு இவங்களை மட்டும் கூட்டிட்டு போறாரு. எவரையும் அவங்க மனைவியை மட்டும் கூட்டிட்டு போறாங்க. ஏன்னா துக்க வீடுனாவே எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அழுதுட்டு இருப்பாங்க. அழுறவங்க எல்லாம் வெளியே அனுப்புறாரு. ரூமுக்குள்ள போறாரு. அந்த பிள்ளையின் கையை இவன் என்ன விசுவாசிச்சான் பாருங்க. இவன் என்ன விசுவாசிச்சான் பாருங்க. அவங்க போட்டிருப்பாங்க 20. அதுதான் நடந்துச்சு. வேற ஒண்ணுமே இல்லை. இவன் என்ன விசுவாசிச்சானோ அந்த விசுவாசம் தான் அங்க கரெக்டா செயல்படுது. அதே அங்க போறாரு, பிள்ளையின் கையை ஆண்டவர் பிடிக்கிறாரு. தலித்தா கூமி என்கிறாரு. உடனே அந்த பொண்ணு எழுந்து வைக்கிறார். அப்படின்னா, சிறு பெண்ணே எழுந்துரு, அப்படி உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். அந்த வார்த்தை சொன்ன உடனே அவரும் எழுந்து நிற்கிறார். அப்ப இவன் என்ன விசுவாசிச்சான்? ஆண்டவர் என் வீட்டுக்கு வரணும், என்னுடைய மகள் மேல கைகளை வைக்கணும். அவன் அப்படி சொன்னாதான் என் மகள் எழுது. அப்ப அதே அவன் அந்த விசுவாசத்துல அதுலயே இருங்கிற ஆண்டவர். அதை விட்டு நீ மாறிடாத, அந்த விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆரம்பத்துல என்னை அழைக்கும் போது இருந்த விசுவாசத்துல இப்ப இந்த கடைசியில இரு. செத்து போனாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல. உன்னுடைய உன்னுடைய மகள் வேணா செத்து போகட்டும். ஆனா உன் விசுவாசம் செத்து போக கூடாது. என்னோட சரீரத்துல வேணா பலவீனமா இருக்கலாம். ஆனா என் விசுவாசம் பலவீனப்படக்கூடாது. அது சற்று இந்த காலை வேளையில அதிகாலையில தேவன் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறார். நம்ம எதுல வேணாலும் நம்ம பலப்படலாம். ஆனா பலவீனப்படலாம். ஆனா விசுவாசத்துல பலவீனப்படவே கூடாது. விசுவாசம் சூழ்நிலையினால மாற்றப்படவே கூடாது. ஆனா நமக்குள்ள மாறிக்கிட்டு இருக்கு பாருங்க. துர்ச்செய்தியை கேட்கும்போது விசுவாசம் குறைய ஆரம்பிக்குது. நாம் நினைக்கிறது நடக்காம போகும்போது விசுவாசம் குறைய ஆரம்பிக்குது. இந்த விசுவாசம் என்பது ஒரு விதை மாதிரிங்க. அந்த விதையை ஆண்டவர் நமக்குள்ள போட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அந்த விதை வளரணும். அது எதை வளரும்? ஜீவ தண்ணீர் ஆகிய வசனத்தை ஊத்தி ஊத்தி ஒவ்வொரு வாரம் வாரம் சர்ச்சுக்கு எதுக்கு போறோம்? அந்த வசனத்தை கேட்டு வசனத்துல நம்ம விசுவாசம் வளரும். விசுவாசம் எதுல வரும்? கேள்வியினால் வரும். எந்த கேள்வி? வசனத்தை கேள்விப்படுவதனால் தான் வரும். அப்போ அந்த வசனத்தை கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசங்கிற விதை அது வளர்ந்து 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவாரு பாருங்க. வரும்போது உங்களை பார்க்கும்போது அந்த விசுவாசம் ஆலமரம் மாதிரி வளர்ந்து பூத்து குலுங்கி கனிகள் இருக்கும். அந்த கனிகளை சாப்பிட தான் இயேசு வரார். ஆனா இன்னைக்கு நம்ம விசுவாசம் எப்படித்தம்மா இருக்கு? அவர் விதைய கொடுத்தாரு. விதை கொஞ்சம் வளர்ந்துச்சு. அதுக்கப்புறம் விதை இருந்த இடமே இல்லாம போயிடுச்சு. அவர் இப்ப எங்க விதையும் காணும், ஆலயம் காணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் இப்ப இல்லை என்றாலும் அவர் கொடுத்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. அந்த விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்குன்னா உங்க பிரச்சனையை ஜெயிக்காதா? உங்க வியாதியை ஜெயிக்காதா? உங்க போராட்டத்தை ஜெயிக்காதா? ஆண்டவர் வல்லமை, அவர் எப்பொழுதும் அவருடைய வல்லமை எப்பொழுதும் அவர்கிட்ட தான் இருக்குது. அந்த வல்லமையை நம்ம செயல்படுத்த வைக்கணும்னா விசுவாசம் இருந்தா தான் செயல்பட வைக்க முடியும். அவருடைய வல்லமை மாத்திரம் இருந்துச்சுன்னா நமக்குள்ள அற்புதம் நடக்காது. அப்ப அவருடைய வல்லமையும் நம்ம விசுவாசமும் ஒன்று சேரும் பொழுதுதான் நமக்குள்ள இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை, அற்புதங்களை நம்ம பார்க்க முடியும் என கருமையானவர்களே. இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறார். அன்னைக்கும் பாருங்க, அன்னைக்கு அந்த திமிருவாதக்காரனை அந்த 4 பேருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பாருங்க. அந்த 4 பேர் யாருன்னே தெரியல. அவங்க பேர் போடவே இல்லை. இதுல நீங்க பாருங்க, எவருவருடைய பேர் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த பொன் பேர் ஏன் பதிவு செய்யப்பட? அவர் பெண் என்பதனாலே இது பைபிள்ல பதிவு செய்ய. ஏன்னா இந்த புத்தகத்தை எழுதும்போது அது எழுதுறவங்க அப்படி எழுதிட்டாங்க. 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவ்வளவுதான். அவ அவ பேர் என்னன்னு பைபிள்லயே போடல. ஆனா அவளுக்கும் அந்த விசுவாசத்தை பத்தி கதை அழகா சொல்லி கொடுக்குறான். ஜெப ஆலயத்தை இவன் நம்ம சமுதாயத்தை அந்தஸ்து மிக்கும். அவன் பேர் அழகா போட்டிருக்கு. அவன் பேர் என்ன, அவன் வேலை என்ன எல்லாம் போட்டிருக்கு. யோசிச்சு பார்த்தீங்கன்னா,
அப்ப 2 பேரோட விசுவாசத்தும் இன்னைக்கு இதே பிரச்சனை நம்மகிட்டயும் ஆண்டவர் பேசுறார். இப்ப கர்த்தர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. அவர் நமக்குள்ள இருக்கிற கர்த்தரை நீங்க செயல்பட வைக்கணும்னா உங்களுக்குள்ள விசுவாசம் இப்ப அதிகமா தேவை. எவரு மூலியமா நம்ம கிட்ட என்ன பேசுறாரு? என்ன நீ ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலத்துல, ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்துல என் மேல எந்த அளவு நீ விசுவாசமா இருந்த? இப்ப அதே அளவு விசுவாசம் இருக்குதா? அப்ப மரிக்கிற வரைக்கும், நான் வருகிற வரைக்கும், கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தோடு நீ இரு. அததான் கர்த்தர் இன்னைக்கு நம்மகிட்ட காலை வேளையில பேசுகிறார். எனவே கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமாய் நம்மோடு இடைப்படுவாராக. நம்ம தொடர்ந்து நம்ம ஆண்டவர் கரத்துல ஒப்புக் கொடுப்போம். இந்த 2 விசுவாசத்தின் அடிப்படையில நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடங்குவோம். கர்த்தர் நாம் எல்லாருமே தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஸோ நம்முடைய பார்வை விசுவாச பார்வை. நாம அன்னைக்கு நோவா காணாததை விசுவாசித்தானா. மழை என்பது ஒண்ணு தேசத்துல அவங்க பார்த்ததே கிடையாது. பார்க்காத ஒரு மழையை வரும்னு விசுவாசிச்சான். இன்னைக்கு நம்ம பார்க்காத நித்திய ஜீவன். நம்ம இறந்தா நித்திய ஜீவனுக்கு போவோம். பரலோகத்துக்கு நம்ம யாருமே பரலோகத்தை பார்த்தது கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பரலோகத்தை விசுவாசிக்கிறோம். அங்க நான் போவேன். பிதாவின் மடியில இருப்பேன். அவர் பக்கத்துல உட்காருவேன். அந்த விசுவாசத்தோட கடைசி வரைக்கும் இருக்க முயற்சி பண்ணுங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. வசனத்தை சார்ந்து வாழுங்க. சத்தியத்தை உறுதியா பிடிச்சிங்க. இந்த வசனம் தான் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வளர பண்ணும். இந்த வசனம் தான் நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கடைசி வரைக்கும் நிலைநிறுத்த பண்ணும். அந்த விசுவாசத்தினாலே அன்னைக்கு வாழ்ந்த பரிசுத்தவான்கள் உலகத்தை ஜெயிச்சாங்க. எல்லாத்தையும் கதிகலங்க பண்ணாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த விசுவாசத்தின் அளவின் பிரகாரமாக உலகத்தை நாம ஜெயிக்க போறோம். பிசாசை ஜெயிக்க போறோம். மாம்சத்தை ஜெயிக்க போறோம். பொல்லாத வல்லமைகளை ஜெயிக்க போறோம். வியாதியை ஜெயிக்க போறோம். அந்த அளவோடு கூட இந்த இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மே காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. சமஸ்கிருத்தீங்களா? தேங்க்யூ பாஸ்டர். நல்ல ஒரு ஆராதனை விளக்கம், நல்ல விளக்கங்களை